எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட ஒரு பெரிய அளவுக்கு மூமெண்ட் இல்லை. மார்க்கெட் ரொம்பவே நேரோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லா செக்டாருமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடையாது. பிகாஸ் இதில் பெரும்பாலான செக்டார், இப்போ ஐடி செக்டார் மார்க்கெட்டை டவுன் பண்ணுது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஃபார்மா செக்டார் அண்டு மீடியா செக்டார், இந்த மாதிரி பெரும்பாலான செக்டார் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒன்லி ரியாலிட்டி செக்டார் அண்டு பேங்க்ஸு, மெட்டல்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில செக்டார்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை புல் பண்ணுது. ஸோ தட் மார்க்கெட் ஒரு ஸ்லோவான ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு முக்கியமாக யூஎஸோடைய ஜிடிபி டேட்டா ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டோடைய டேட்டாஸும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளையோடைய அந்த டேட்டாஸை வச்சு மார்க்கெட் அகெயின் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்போ வரைக்கும் டெக்னிக்கலாக நிஃப்டி ஒரு அப்சைடு மொமெண்டம்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி கவனிக்கணும், இந்த ட்ரெண்டை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷ்னலாக இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகிருக்கு. கரெக்டாக ஓவரால் இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்போ வரைக்கும் அப்சைடு ரைஸ் ஆகிருக்கு. சரி, இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை பார்ப்போம். சப்போர்ட் ரீஜனில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மேலே டவுன்ஃபால் ஆகி சப்போர்ட் ரீஜனில் மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹவர்லியில் மாற்றுங்க. ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான அனாலிசிஸ். பட் இது இதை மட்டுமே வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணல. என்னோடய கிளாஸஸில் இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே ஒரு 10% தான். பட் ஈவன் தோ மக்கள் எல்லாருக்குமே இது ஈஸியாக புரியும். பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஆர் ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்தது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நாளைக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன், இந்த நெக் லைன் சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஹவர்லி கேண்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 22,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும், பாடம் சப்போர்ட்டுங்கிறது 21,850ங்கிறது பாடம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். மார்க்கெட்டும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ட்ரேடு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நடக்கும். இதுதான் நம்ம பார்த்தோம். மார்க்கெட் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். வாட் எவர் நாளைக்கு என்ன டேட்டாஸ் வருதோ நோ ப்ராப்ளம். ஸோ டெக்னிக்கலாக 22,200க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலே மார்க்கெட் அப்சைட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். மினிமம் இன்கேஸ் இந்த அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு ஹவர்லி கேண்டில் இதுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 150 பாயிண்ட்டு, 22,350, 22,520 வரைக்குமே அப்சைடு இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஈஸியாக ரைஸ் ஆகிடும். ஸோ இது நாளைக்கு கவனித்து பாருங்கள். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜனில் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். அதே போல் பேங்க்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே ரொம்ப கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு கூட ஈஸியாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வரும்போது இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை புல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டை புல் பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் மார்க்கெட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, ஸோ ஃபர்தராக இதையும் நீங்கள் ஹவர்லியில் செக் பண்ணி பாருங்கள்.
இன்கேஸ் அப்சைடு ஏதாவது பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு பை சைடில் வந்து இருக்கிறது பெஸ்ட்டு. நாளைக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு இந்த டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணி மார்க்கெட் கீழே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே நம்ம செல் சைடு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட் நோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஹவர்லிலேயும் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா. இங்கே இந்த இடத்துல இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி அகெயின் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் வந்து ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 47,300 47,500 வரைக்குமே அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பையான் டிப்ஸில் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் இந்த இடத்துல ஹவர்லியில் ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் ஓவரால் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டிருந்தீங்க FTC இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய கமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க, ஆனால் சொல்ல மாட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னோடய மைண்டில் வந்தது உங்களுடைய இந்த ஸ்டாக்கை பற்றி தான். இதை டீட்டெயிலாகவே ப்ரீவியஸாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 years உடைய அனாலிசிஸை நான் இதில் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த FTC இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு முறையும் வித்தின் இந்த சைக்கிள்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்கள். அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த இடத்த டச் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போதும் செல் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே கோயின்சைட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஒரு செல்லிங் க்ரியேட் ஆகுது. இப்போ ரைட் நோ வந்து எங்கே இருக்குது, கரெக்டாக இந்த செல்லிங் ஜோனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து எப்போதுமே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஸ்விங் ட்ரேடர்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி திங், ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகிறது வந்து இந்த பாட்டம் அவுட் ட்ரெண்ட் லைனில் தான். அதாவது 320 ரூபாயிலிருந்து 325 ரூபா இந்த ஜோனில் வந்துச்சுன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக் ஃபார்மேஷனில் தான். இப்போ எப்படி வந்து வெயில் காலம் வந்துச்சுன்னா சில பிஸ்னஸ்லாம் நல்லா ஓடும், மழைக்காலம் வந்துச்சுன்னா வந்து அந்த பிஸ்னஸ்லாம் அந்தளவுக்கு வந்து ஓடாது. அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சீசனலாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதனால தான் இந்த பிஸ்னஸுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிராஃபில் வந்து இந்த மாதிரி வருது. ஓகே, இது என்ன மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கட்டும், பட் ஒரு சீசனல் ஓரியன்டான பிஸ்னஸுக்கு தான் இந்த மாதிரி கிராஃப் வந்து இங்கே ஃபார்மேஷன் ஆகும். ஸோ மார்க்கெட் ரைட் நோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்டிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா 330 320 இந்த ஜோனுக்கு வரும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட் நோ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது நாளைக்கு மட்டும்தான் இந்த வாரம் வந்து ட்ரேடு, நாளன்னைக்கு வந்து லீவு. முக்கியமாக வந்து ஆட்டோ செக்டார் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் சொல்லணும் அப்படின்னா இன்டர்குளோப் ஏவியேஷன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சைட்வேஸில் ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது நீங்கள் ரியாலிட்டி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், பேங்க்ஸு அண்ட் மெட்டல்ஸு, ஆட்டோ, ஸோ இதெல்லாம் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு தான். இந்த 3 ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் வரும்போதும் மார்க்கெட் வந்து திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இதில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 6,650, இதுலேயும் பவுன்ஸ் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா திருப்பியும் 6,450 ஆர் 470
20ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக ஃபைனல் சப்போர்ட்டுங்கிறது 6110. ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். க்ரூடை பொறுத்தளவுக்கு இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 6650. ஸோ இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக வந்து மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் ஆல்ரெடி டென்ஷன் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஒரு சில ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு சப்போஸ் இதை மறந்தீங்கன்னா கூட யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இந்த சேனலுடைய லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைய ட்ரேடுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.